கண்டிப்பாக நம்ம ஒருத்தர் ரீட் பண்ணணும் மறந்துடும். இப்போ கிளாஸுக்கு என்ன பண்ணிடுவோம் யா கடைக்கு வந்துட்டு ஸ்கில் ஷேர் பார்ப்பேன். ஸ்கில் ஷேர் என்னென்னா ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணுற உள்ள வெப்சைட். ஏன் செஷன் வந்து ஓவர். இன்றைக்கி காலையிலே எல்லா ஒர்க் டன் முடிஞ்சிருச்சு. அண்ட் இங்கே வந்து ரொம்பவே ஹீட்னால நான் ஒரு இளநீ சாப்பிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே கேஸ், ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இப்போ நம்ம ரீடிங் ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ ரீசெண்டாக நான் ரீட் பண்ணிகிட்ருக்க புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் சிம்பிள் வேஸ் டு ஸ்டாப் ஸ்ட்ரெஸ்ஸிங்னு ஒரு புக்கு. இது வந்து நீங்கள் ஒரு பிகினர்னால் இந்த புக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா சின்ன சாப்டராக தான் இருக்கும். டெய்லியும் ஒரு 2 நிமிஷம் தான் படிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி புக்கு ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு அட்வைசபிள். ஆர்ட் ஆஃப் லிவிங் அலோன் அண்ட் லவ்விங் இட். எப்படி தனியாக இருந்துக்கலாம், தனியாக எப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், தனியாக யார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டியும் நம்ம வந்து நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது, நம்ம எப்படி நம்ம புது ஹாபிஸ் கற்றுக்கலாம், தனியாக இருக்கும்போது எப்படி நம்ம ஒரு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த புக்கில் நிறைய இருக்குது. நான் இப்போ வந்து மோஸ்ட்டாக தனியாக தான் இருக்கேன். அதனால தான் இந்த புக்கு. அண்ட் பெட்டர் அட் ஸ்மால் டாக். இது வந்து நான் ஒரு புக் ஸ்டோரில் வாங்கினேன். நாட் அ பிக் பெஸ்ட் செல்லர்லாம், பட் அதில் உள்ள ஆக்ஷன் ஸ்டெப்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதை தனியாக எழுதி வைக்க போகிறேன். இட்ஸ் அ குட் புக்.
ஹைப்பர் ஃபோக்கஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்னு ஆரம்பிக்கும். தட் வாஸ் அ வெரி குட் சாப்டர்ஸ் எல்லாமே இதில். ஐ வில் ரெக்கமெண்ட் டு ஆல் த யங்ஸ்டர்ஸ் அவுட் தேர். வந்து கிவ் அண்ட் டேக் வந்து எப்படி நம்ம ஒரு கிவர் ஆகலாம், எல்லாருக்கும் என்னெல்லாம் கொடுக்கலாம், அப்படி கொடுக்கறது எதுவுமே எதிர்பார்க்காம கொடுக்கறதுனால என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது சொல்கிறதுல ஆடம் கிராண்ட் வந்து எழுதியிருக்காரு. இவரோட ஆடம் கிராண்டோட புக்ஸ் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். லைக் ரீதிங்னு ஒரு புக் எழுதியிருந்தார், ஒரிஜினல்ஸ்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அண்டு இது ஒரு கைடு மாதிரி நிறைய பேஜ், ஆனால் முடிச்சிட்டேன். அண்ட் இட்ஸ் குட் புக். சில புக்கெல்லாம் நம்ம வந்து படித்தா மட்டும் போதாது, அதோட ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. சில புக்ஸ் சைக்காலஜிக்கலாக நம்ம மென்டல் பீயிங்க்கு இருக்கும். சில புக்ஸ்லாம் ஆக்ஷன் இம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். அதை கண்டிப்பாக நம்ம ஒருத்தர் ரீட் பண்ணாலும் மறந்துடும். அதை எப்படியும் நம்ம நோட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். லெட்ஸ் சி. கைஸ் இப்போ கிளம்பியாச்சு ஃபிட்னஸ் செஷனுக்கு. அண்டு போகும்போது நான் வந்து டெய்லி ஸ்டோரிக் பாட்காஸ்ட் கேட்டுட்டு போவேன். செஷன் முடிஞ்சிச்சு. நான் மோஸ்ட்டாக ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன். ஏன்னா நான் சீக்கிரம் தூங்கிட்டனால வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகாது. கைஸ் லைட்டாக ரீடிங் பண்ணிவிட்டு அடுத்து தூங்க வேண்டாம். இப்போ டைம் 8:03 ஆகுது. ஆமாம், இனிமேல் நைட் டைம் ரொட்டீன் மட்டும் பண்ணிவிட்டு போய் படுத்துட வேண்டியதான். கைஸ், ரீசெண்ட் டேஸில் த்ரைவ்னு சொல்லிட்டு ஒரு புக் படித்தேன். அது யார் எழுதுனா பிரியான் பிரேசர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சைக்கிளிஸ்ட் அண்ட் ஆல்சோ ட்ரையாத்லான் ப்ரொஃபஷனலாக அயன்மேன் ஓடிட்டுருக்காரு. அண்ட் அவரோட ஸ்டோரிஸ் அந்த புக்கில் இருந்துச்சு கொஞ்சம். அண்ட் ஆல்சோ நியூட்ரிஷன் பற்றி நிறைய என்னெல்லாம் சாப்பிடணும், வீகன் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் நிறையவே எழுதியிருக்காரு. அண்ட் இந்த புக்கை ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட், இன்டர்நேஷ்னல் மெடல் உள்ளவங்க எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த புக்கில் நிறைய ஃபுட் சாய்ஸஸ் அவர் கொடுக்குறாரு. லைக் ஃப்ளாக்ஸீடாக இருக்கட்டும், கினோவாவாக இருக்கட்டும், மில்லட்ஸ், சீட்ஸு அண்ட் நட்ஸு இதெல்லாமும் சொல்கிறாரு. அது எல்லாமே விஷால் ஹெல்த் ஃபுட்டில் நம்ம சேர்த்துருக்கோம். ஃபீல்டில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸே அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் தரேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸும் என்னோடய மெயில் அக்கௌண்ட்டும். உங்களுக்கு வேணுன்னா அங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் போடுங்க. அண்ட் ஆல்சோ நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன். பாய்.